வாக்குத்தத்த செய்தி வசனத்தை நம்ம பார்த்துலாம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சூப்பர், எல்லாம் சேர்ந்து வாசிங்க. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவனின் நம்பிக்கை ஒருபோதும். எல்லாருடைய கவனமும் இங்க இருக்குது, நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. பக்கத்தில் கொஞ்சம் ஒரு அசைச்சு கொஞ்சம் ஆண்டவங்க கூட பேசுகிறா சொல்லி கவனிங்க. இது முதல்ல உங்களுக்கு நான் பேசுகிறேன். எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுதல். இந்த சபைக்குள்ளே யாராவது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை போயிட்டுருக்குது, நான் இருக்கிறதுலே ரொம்ப வேதனைக்குள்ளே போயிட்டுருக்கிறேன் அப்படி நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேரடியாக தேவன் சொல்கிறாரு, எளியவன் என்றும் மறக்கப்படுவதில்லை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த சபையில் லீஸ்ட், இந்த சபையிலே நான் தான் ரொம்ப எளியவன் அப்படின்னு யாரா நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், தேவன் உங்களை மறப்பது இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா நிறைய பேர் நிறைய நேரங்கள் நமக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு பொய்யான எண்ணம் வருது. கர்த்தர் என்னைய மறந்துட்டாரு, என்னை கைவிட்டுட்டாரு, நான் செஞ்ச அக்கிரமத்துக்கு, நான் இருந்த வாழ்க்கைக்கு என்னையெல்லாம் கர்த்தர் சபையில் வந்து பாடுற ஆடுற வசனத்தெல்லாம் கேட்குற சாட்சி சொல்கிறவங்களாம் பார்த்துக்கிட்டு உங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது. ஐ ஆம் எ லீஸ்ட், நான் ஒரு வேஸ்ட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து கையை குறிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை மறக்கலை சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்தது, சிறுமைப்பட்டவர்களின் நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சிறுமைப்பட்டிருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் சில நம்பிக்கை இருக்குது. ஒரு நாள் நான் நல்லாவேன், ஒரு நாள் என் குடும்பம் நல்லாகும், ஒரு நாள் என் வீட்டுக்காரர் சரியாயிருவார், ஒரு நாள் என் பிள்ளைங்க நல்ல வேலைக்கு வருவாங்க, என் பிள்ளையுடைய படிப்பு நல்லா இருக்கும். அப்படி நீங்கள் ஒரு நம்பிக்கை, சிறுமையில் இருக்கிறீங்க, ஏழ்மையில் இருக்கிறீங்க, ஆனால் ஒரு நம்பிக்கையோடு இருக்கீங்க. அந்த நம்பிக்கையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. கையை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்மளை மறப்பதில்லை, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதுக்கு இன்னும் ஆணி அடிக்கிற மாதிரி சரி 2 வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன்னா, ஏசாயாவின் புத்தகம் 44ஆம் அதிகாரம், ஏசாயா 44ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. என்ன வசனம் இருக்குது? 21ஆம் வசனம் வாசிங்க. சொல்லுங்க, என்ன சொல்றார் ஆண்டவர்? இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் சொல்றாரு, நீ என்னால். என்னங்க வார்த்தை இது? என்ன வார்த்தை தெரியுமா இது? ஆண்டவர் ஒரு சத்தியம் பண்றாரு, நீ என்ன நிச்சயப்பட மாட்ட, மறக்கப்படுவது இல்லை. இந்த வார்த்தையை யார் இந்த உலகத்தில் சொல்ல முடியும்னா, எந்த மனிதனும் இந்த வார்த்தைக்கு சொந்தத்தை எடுத்துக்கவே முடியாது. அப்படி சொல்றவங்கெல்லாம் மறந்துடுறாங்க. ஆனால் தேவன் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ என்னால். இந்த வீடியோ எடுக்கிற இஸ்ரவேலை பார்த்து நான் சொல்றேன், கர்த்தர் உன்னைய பார்த்தே சொல்றாரு, இஸ்ரவேலே நீ என்னால். கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய இஸ்ரவேல். நாம் எல்லாரும் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, இவைகளை நினை, நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் எல்லாம் சொல்லிக்கிட்டு கடைசியில் அவருடைய வாக்குறுதியை சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. வாழ்க்கை நிகழ்வுகள், வாழ்க்கையின் மோசங்கள், வாழ்க்கையின் பாதிப்பு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளெல்லாம் நினைப்பாரா, என்னையெல்லாம் நினைப்பாரா, என்னைய கூட நினைப்பாரா அப்படின்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, நினைக்கிறது இல்லை, நான் உன்னைய மறப்பதில்லை. அல்லேலூயா. இன்னொரு வசனம் வேணுமா? 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. அவங்க மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இங்க யாரோடு கம்பேர் பண்றாரு? ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை. ஒரு தாய் தான் பிள்ளைய மறப்பாளா? பால் கொடுக்கிற பிள்ளைய மறப்பாளா? மறக்கவே. என்ன மறக்காத ஒரு உறவுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, தாயும் பிள்ளை. ஆனா அந்த தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா நீ சந்தேகமே படாத, நான் உன்னை நினைச்ச மாட்டேன், மறக்க மாட்டேன். நீ அவங்களை இவங்களை வச்செல்லாம் யோசிக்காத, மனிதர்களை போல என்னைய கணக்கு போடாத, நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனம் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். என்ன பேசிட்டு இருக்கிறோம்?
சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். சொல்லிட்டு அலையிறிய. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லிட்டு அலையிறிய? கர்த்தர் என்னைய கைவிட்டாரு, ஆண்டவர் என்னைய, இது நீங்க சொல்லிட்டு அலையிறிய. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலோ நான் உன்னை. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லட்டுமா? அடுத்த வசனம் போடுங்க. இதோ என் உள்ளங்கையில சிலுவையில ஆணிய அடிச்சு, ஆணிய வச்சு ஒரு முகத்தை வரைகிறது மாதிரி, ஒரு கல்லுல, ஒரு பாறையில, ஒரு பலகையில ஒரு கிரேவிங் பண்ற மாதிரி, கிராவிங் பண்ற மாதிரி, செதுக்கி செதுக்கி வரைகிற மாதிரி உங்களை ஆண்டவர் தன்னுடைய உள்ளங்கையில, கையை தட்டுங்க, ஹல்லேலூயா, வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆக ஒரு முடிவுக்கு வாங்க, கர்த்தர் உங்களை மறப்பது இல்லை, அவரால் உங்களை மறக்க முடியாது. இதுல தெளிவா இருக்கீங்களா? தெளிவா இருக்கீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். இப்போ அடுத்த நம்ம பிரச்சனை வாங்க, நாம கர்த்தரை எரேமியா 2:32 வாசிங்க. எரேமியா 2:32. ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். சோழி முடிஞ்சு போச்சு. என்ன போட்டிருக்குது? என் ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். இன்னொரு வசனம் வாசிங்க, 13:25. எரேமியா 13:25. நீ என்னை மறந்து பொய்யை நம்பினபடியினாலே இது உன்னுடைய வீதமும் என்னால் உனக்கு அளக்கப்படும் உன்னுடைய பங்குமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் நம்மளை மறக்கிறது இல்லைங்கிறது ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அடுத்த ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, எண்ணி முடியாத நாட்களாய் என் ஜனங்கள் என்னை மறந்துட்டாங்க. நீ என்னை மறந்துட்ட. இங்க இருக்கிற சிலரோடு இப்ப பேசுறாரு. முதல்ல ரொம்ப ஃபீல் பண்ணீங்கல்ல, நான் ரொம்ப எளியவன், நான் ரொம்ப சின்னவன், என்னை மறந்துட்டாரு. அவர் மறக்கலை. ஆனால் இப்போ உன்னைய பார்த்து நான் மறுபடியும் சொல்கிறேன், நீ சின்னவன் எளியவன் சொல்லிக்கிட்டு யாரை மறந்துட்ட? ஆண்டவரை மறந்துட்ட. உனக்கு வந்த கஷ்டம், உனக்கு வந்த பிரச்சனையை சொல்லிக்கிட்டு யார் உனக்கு உதவி செய்வாரோ, யாரை மறக்கக்கூடாதோ அவரை மறந்துட்டேன். எண்ணி முடியாத நாட்கள் அப்படின்னு ஆண்டு எண்ணிட்டு இருக்கிறாரு. எத்தனை வருஷம் நீ சபையில் வந்து ஆராதிச்சு ஆண்டரோட அந்த பழைய உறவுக்கு, அந்த வேதத்துக்கு, அந்த ஆராதனைக்கு எப்போ நீ உள்ள வந்த அப்படின்னு கேட்டா, எண்ணி முடியாத நாட்களா என் ஜனங்கள் செஞ்சாங்க. ஒரு ஸ்திரீ தன் ஆபரணத்தை, ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை மறப்பாளோ. என்னங்க போட்டிருக்கு? அதான பிடிச்சிருக்குது. ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களா என்னை மறந்து விட்டார். இங்க கம்பேர் பண்றாரு பாருங்க. பெண்கள் எதை மறக்க மாட்டாங்க? ஆபரணத்தை, ஆடைகளை. நாட்டின் கண்கள், பெண்கள் நாட்டின் கண்கள். இவங்க வீட்டில் போனீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் மேட்சிங்காக, அதுக்கேற்ற மாதிரி தான் ஜடமாட்டி, அதுக்கேற்ற மாதிரி தான் மூக்குத்தி, அதுக்கேற்ற மாதிரி வளையல், அதுக்கு மாதிரி பேகு, அதுக்கேற்ற மாதிரி தான் பேகு, எல்லாமே நம்ம நினைக்கிறோம் ஏதோ ட்ரெஸ்ஸு, அது பெரிய வேலை நடக்குது அங்கே. ஒன்றும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. சுடிதார்னா அது ஒரு ஸ்டைலு, சேரீனா அது ஒரு ஸ்டைலு, அவங்களால் அதை மறக்கவே முடியாது. அதுமாதிரி ஜொல்ஸு, அது அடுத்த பைத்தியம், அது பேய் அது. ஸோ இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் ஒட்டி பிறந்த இரட்டை பிள்ளைங்களை போல இருக்குது. இதெல்லாம் மறக்க முடியாது அவங்களால. ஆனால் கர்த்தர் சொல்றார், மறப்பாளா? மறக்க மாட்டா. ஆனால் என் ஜனங்கள் செஞ்சாங்க, என்னைய நான் உங்களுடைய சுவாச காற்றா இருக்கிறேன். இதாவது உங்க உடம்புல ஒட்டிட்டு நீங்க சுத்திக்கிறீங்க. ஆனா உங்களுடைய மூச்சு காற்றா இருக்கிற என்னை நீங்கள் எண்ணி முடியாத நாட்களாய் மறந்து விட்டீர்கள். நல்லா கவனிங்க. நான் போன வாரம் பேசின செய்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, யூடியூப்ல போய் பாருங்க. சீஷர்கள் இயேசுவை சிலுவையில் அரைஞ்ச உடனே 3 நாள் என்ன செஞ்சாங்க? ஆண்டவரை மறந்துட்டாங்க. அவர் உயிரோடு எழுப்புவேன்னு சொன்ன வார்த்தையை மறந்துட்டாங்க. வந்து 2-3 பேர் சொல்றாங்க, அதை நம்பல. அவர்கள் இயேசுவே வந்து நிற்கிறாரு, பைபிள் போட்டிருக்குது, அதிகார் இருந்தார்கள். அறியா பிரச்சனை கண்ணை மறைச்சிருது, பிரச்சனை மறதியாக்கிறது. இது போன வாரம் பேசின செய்தி. ஆனால் இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, பிரச்சனை மட்டும் நம்மளை மறக்க வைக்கிறது இல்லையா, கொழுப்பு கண்ணை மறைக்கும். அல்லேலூயா. எது கண்ணை மறைக்கும்? கொழுப்பு கண்ணை மறைக்கும். அதுதான் நான் அந்த சண்டே பேசினேன், 1ஆம் தேதி பேசினேன்.
ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து எடுத்து பாலும் தேனும் ஓடுற தேசத்தை நான் கொடுக்க போறேன், மிகப்பெரிய அரணிப்பான பட்டணத்தை கொடுக்க போறேன், அங்க போன பிறகு என்னை மறவாதபடி எச்சரிக்கையாய். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிச்சு 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 சொல்றாரு. நல்ல கவனிங்க. இந்த உபாகம புத்தகம் எப்போ பேசுனது அப்படின்னா 40 வருஷம் பயணத்தின் முடிவில், கானானுடைய என்ட்ரன்ஸில், மோவாப் சமவெளியில் எல்லாரையும் உட்கார்த்து வச்சு மோசே பிரசங்கம் என்ற கடைசி பிரசங்கம். அதுல சொல்றாரு, வாசிங்க. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள், அவைகள் உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். இங்க ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. உன் கண் கண்ட காரியங்களை, பிறந்ததிலிருந்து உங்களை காப்பாத்திட்டு வந்தாரு. எத்தனை அற்புதம்! ரட்சிக்கப்பட்ட பிறகு எவ்வளவு அற்புதம்! ஜெபிச்ச, கண்ணீர் வடிச்ச, எத்தனை அற்புதம் செஞ்சாரு! அதெல்லாம் நீ மறக்காத. அல்லேலூயா. இன்னைக்கு சில சவால்கள், சில தேவைகள், சில வேதனைகள் நமக்கு முன்னால வர்றதுனால நீண்ட தூர பயணத்தில் அற்புதங்களை எல்லாம் நம்ம மறந்துடுறோம். இப்படி ஒரு ஆபத்து இருக்குது. அதனால தான் உள்ள ஒரு வார்த்தை வருது, உன் ஆத்துமாவை குறித்து ஜாக்கிரதையாரு. இந்த ஆத்துமா மனசுக்கு ஒரு புத்தி இருக்குது. என்ன புத்தினா, நல்லதை மறந்துடுது, கெட்டதெல்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஞாபகமாக இருக்கு. ஆண்டவர் செஞ்சதெல்லாம் மறந்துடுவாங்க. ஆனால் நேற்று திட்டிருப்பாங்க, இல்லை 10 வருஷம் முன்னாடி ஒருத்தங்க திட்டிருப்பாங்க, அது எப்படி இருக்கும்? அது ஞாபகம். ஆனால் ஆண்டவர் நன்மையை நினைச்சுப்பாரு, கெட்டதை மறந்துடுது, கெட்டதை மறந்துடு. இங்க சொல்றாரு, கண் கண்ட காரியங்கள், வாழ்நாள் முழுவதும் உங்களை காப்பாத்தின, நன்மை செஞ்ச, நல்ல கவனிங்க, forget not God's goodness, ஆண்டவருடைய நன்மைகளை மறக்காத, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஒரு பிரச்சனை, நல்ல கவனிங்களேன், எங்க செங்கடலை புலந்தாரு, பார்வோனை கவிழ்த்தினாரு, வனாந்தரத்தில் அப்படி நடத்தினாரு, எகிப்தில் 10 வாதைகள் ரைட் லெஃப்ட் மிரக்கல் செஞ்சாரு. ஆனால் ஒரு மாறா வந்த உடனே எல்லாத்தையும் மறந்து முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை செஞ்சவர் செய்ய மாட்டாரா? அங்க வந்து எகிப்தில் வந்து மிரக்கல் செஞ்சாரே, தண்ணியை ரத்தமாக மாத்தினாரே, அப்படிப்பட்ட அற்புதம் செஞ்சவர் இந்த சாதாரண தண்ணியை, ஒரு கசந்த தண்ணியை தித்திப்பா மாற்ற மாட்டாரா? அப்போ எதுக்காக தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார்னா, நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சவாலுக்கும் தேவனை விசுவாசித்து அதை வென்றெடுப்பதற்கு, அதை நீங்கள் சாதகமாக்கி கொள்வதற்கு. ஆகிய நன்மைகள்லாம் ரெக்கார்டு வைங்க, பாவத்தை ரெக்கார்டு வைக்காதீங்க. அன்பு தீங்கு நினையாது, தீமையை நினைக்கக்கூடாது. நீ அன்பான ஒரு விசுவாசினா, ஒரு அன்பான கணவன்னா, அன்பான மனைவினா, உங்கள் மனைவி கணவன் பேசுனதை நீங்கள் மனசில் ரெக்கார்டு பதிவு வைக்கக்கூடாது. நீ அப்படி சொன்னல இப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் அன்பு இல்லாதவர்கள். அன்பு உள்ளவங்க காலையில் திட்டினா கூட ஏய் அப்படி திட்டினா கூட சாயங்காலம் அப்படி இருக்கணும். அதுதான் அன்பான மனைவி, அன்பான கணவன். இது 10 வருஷம் ஆன பிறகு என்னை பார்த்து நீ எப்படி சொன்னல. அன்பு தீங்கு நினையாது. ஆங்கிலத்தில் லவ் டு நாட் ஹேவ் த ரெக்கார்ட் ஆஃப் ஈவில், தீமையை பதிவு பண்ணி வைக்காதான். அப்போ இங்கே நல்ல கவனிங்க, நன்மைகளை பதிவு பண்ணி வைங்க. தேவன் செய்த நன்மைகளை இருதயத்தை விட்டு நீங்க கூடாது. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவன் உனக்கு செஞ்சதை நினைச்சு நினைச்சு துதிச்சுக்கிட்டே இரு. இப்ப இருக்கிற தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், இப்ப இருக்கிற சவால்களை வென்றெடுக்க உதவி செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்துக்கிட்டு கடந்த நாட்களில் செய்த நன்மைகளை எல்லாம் மறந்துடாதீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வராது, தீமையை கொண்டு வரும். வாசிங்க 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 6:12. இந்த நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. ஒரு எச்சரிக்கை வர சொல்றாரு, மறக்காதபடி எப்படி எச்சரிக்கையா இரு. உங்க இருக்கிற ஒவ்வொருத்தரை பார்த்து நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ரட்சித்ததை நீங்க மறக்காம எச்சரிக்கையா இருங்க. எகிப்திலிருந்து அவங்கள காப்பாற்றிக்க முடியாதுங்க. எகிப்து வந்து பயங்கரமான பார்வோன், பயங்கரமான ஒரு அடிமைத்தனத்தின் நாடு. அங்கிருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது. ஆனால் அங்கிருந்து ஆண்டவர் அணியாய் அப்படியே அவங்கள அனுப்பி வச்சாங்க. ராஜா பார்வோன் போனா போதுன்னு அனுப்பி வச்சான். அப்படி
உங்களை விடுதலை ஆக்கினாரு. உங்களை பாவத்திலிருந்து எந்த சாத்தான் உங்களை பழி வாங்குறதுக்கு முன்னாடி, நீங்க செஞ்ச பாவத்துக்கு தண்டனை வர்றதுக்கு முன்னாடி, உங்களை பிசாசு பாவத்தினால் அழித்து சிதைக்கிறதுக்கு முன்னாடி அவனை ஒரு தொட விடாம அப்படி லட்டு மாதிரி உங்களை ரட்சித்தாரு பாருங்க. அதை மறக்காமல் எச்சரிக்கையாரு. அல்லேலூயா. ஸோ ரொம்ப தெளிவாக சொல்றாரு, எச்சரிக்கையார். 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாரு. மறக்காம பலிவிதை போகாதபடி எச்சரிக்கையாரு. இந்த மறதி பின்மாற்றத்துக்கு வழி நடத்தும். அதனால தான் அந்த சீஷர்கள் மறந்ததுனால மீன் பிடிக்க போயிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்ததுனால எகிப்துக்கு திரும்ப போயிட்டாங்க. இந்த மறதி நன்மையை, தேவனுடைய நன்மையை மறப்பது, தேவனை மறப்பது பின்மாற்றத்துக்கு வழி நடத்தும். ஆகையால எப்பொழுதும் பி கிராட்டிடியூட் டுவர்ட் காட். ஆண்டவரிடத்தில் எப்பொழுதும் நன்றி உணர்வா இருங்க. ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்துங்க. அந்த நன்றி உணர்வில் இருக்கும் பொழுது பின்மாற்றம் வராது. அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பின்வாங்கி போனால் என்ன நடக்கும், மறந்தா என்ன நடக்குங்கிறதுக்கு சில கான்சிக்வன்ஸ் எழுதப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கலாம். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மொசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷாதாயிமின் கையிலே விற்று போட்டார். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷாதாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள். நல்ல கவனிங்க. மறந்ததினால வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. 7ஆம் வசனம் போட்டீங்கன்னா போட்டிருக்குது, இஸ்ரவேல் என்னது புத்திரர் கர்த்தரை பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தேவனை கர்த்தரை மறந்ததனுடைய விளைவு என்னன்னா, விக்கிரக ஆராதனைக்கு போய் அதனுடைய விளைவுகள் அடிமைத்தனம். முதல்ல அடிமைத்தனம் தான் வெளியே வந்திருக்கிறாங்க. அந்த ஜனந்தான் இந்த கானான் தேசத்தில் மறுபடியும் வேறொரு ராஜாவுக்கு அடிமையாறாங்க. நல்ல கவனிங்க. சைக்கிளை பாருங்க. பாவத்தில் இருந்தோம், விடுதலை தர்றாரு. விடுதலை தரவர தேவனுக்கு நன்றி இல்லாட்டினா மறுபடியும் தோல்வி, வீழ்ச்சி, அடிமைத்தனம். இந்த சுழற்சி இந்த சைக்கிளே தான் இருக்கணும். அதுக்காக தான் போன வாரம் சொன்னேன், பின்மாற்றத்தினுடைய சங்கிலி உடைக்கப்பட வேண்டும், பின்மாற்றத்தினுடைய சுழற்சி உடைக்கப்பட வேண்டும். அப்போ தேவனை மறக்கும் பொழுது எல்லா நெகட்டிவ் உள்ளே வந்துடுது. சாத்தானுக்கு கதவை திறக்கிறீங்க, அவனுக்கு இன்விடேஷன் கொடுக்குறீங்க. தேவனை மறக்கும் பொழுது, செய்ததை மறக்கும் பொழுது தவறான தகாத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள வருவதற்கு பைபிளில் ரோமர் ஒரு வசனம் இருக்குது 1ஆம் அதிகாரத்தில், அவர்கள் தேவனை தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமல் இருந்ததினாலே தங்கள் சிந்தனையினாலே, ரோமர் 1:21 படிச்சு பாருங்க. 1:21 பின்மாற்றம் எங்க வருது? தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. நல்ல கவனிங்க. இந்த ஸ்தோத்திரியாமல்ங்கிற வார்த்தை தேங்க்ஸ் கிவிங். ஹலோ, இங்க இருக்கிற எல்லா கணவன் மனைவி எல்லாருக்கும் நான் சொல்றேன், எப்போ உங்க வாழ்க்கையில தேங்க்ஸ் கிவிங் இல்லையோ அப்பமே இருதயம் என்ன செஞ்சிடும்? இருளடைஞ்சிடும். உணர்வில்லாமல் போயிருவீங்க. வீணரானார்கள். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். ஆண்டவற்றை எப்பொழுதும் லைவில் இருங்க. எப்பொழுதும் அவர்கிட்ட உயிருள்ள ஒரு உறவிலே நன்றி உள்ளவர்களாக இருங்க. இன்னைக்கு மூச்சு விடுறீங்க பாருங்க, அதுக்காகவே நீங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த மூச்சு விடுறதுக்கு 3000 ரூபா கட்டி வென்டிலேட்டரில் உட்காந்துக்கிறாங்க. ஆக்சிஜனில் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் சிலிண்டர் தட்டுப்பாடாகி போச்சு. என்ன சிலிண்டரு? ஆக்சிஜன் சிலிண்டர் தட்டுப்பாடாகி போச்சு. அப்படி செத்து போன எத்தனை பேர் தெரியுமா? வாங்க முடியாமல். ஸோ உங்களுக்கு கூட ஜீவன், பலன், ஆரோக்கியம், உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கை, மனைவி, பிள்ளைகள், வீடு எல்லாத்துக்காக நன்றி சொல்ல ஆரம்பிங்க. இதை நீங்கள் மகிமைப்படுத்தாமலும் நன்றி செலுத்தாமல் இருந்தீங்கன்னா இருதயம், சிந்தனை எல்லாமே கரப்டடாகி, நெகட்டிவ் ஆகி, டார்க் ஆகி கீழே போனீங்கன்னா அதுக்கு கீழே வாசிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. தகாத மோசமான பாவத்துக்கு தேவனே அவங்கள தூக்கி போட்டாராம் அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ 28ஆம் வசனம் மட்டும் ஒரு டிப்ஸ் வாசிங்க. அதனுடைய ரிசல்ட், கான்சிக்வன்ஸ் என்ன? தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க 1:28 அதான் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு இந்த எல்ஜிபிடி எல்லாம் எல்ஜிபிடி
இந்த குரூப்பெல்லாம் வந்தது இங்கே தான், அமெரிக்க தேசத்தில் தான். இன்றைக்கி ஓரின சேர்க்கையோ கேடுகட்ட அவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி. ஏன் இன்னைக்கு உலகத்துக்கே ரொம்ப கேவலமாக இருக்கிறாங்கன்னா, தேவனை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரம் இருந்து டவுன்ஃபால், நேர மண்டையடிக்க போய் பள்ளத்தாக்கில் விழுற மாதிரி விழுந்து கடைசியில் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். ஸோ ஒரு தீர்மானத்துக்கு வரும். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 2 வசனத்தை வாசி நம்ம வேகமாக போகலாம். 1 சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலை என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன். இல்ல இங்க வாங்க, 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 12:9. அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து போகிற போது அவர் அவர்களை ஆத்சோரின் சேனாபதியாக சிசராவின் கையிலும் பெலிஸ்தரின் கையிலும் மோவாபிய ராஜாவின் கையிலும் விற்று போட்டார். இவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். கான்சிக்வென்ஸ், எல்லாத்துக்கும் விளைவு உண்டு. சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ஊக்கமாக ஜெபிக்கிறதுக்கு விளைவு உண்டு, உற்சாகமாக வந்து ஆராதிக்கிறதுக்கு விளைவு உண்டு, ஆண்டவரை நன்றியாக பின்பற்றுறதுக்கும் விளைவு உண்டு, அப்படியே லெத்தாஜிக்காக இருக்கிறதுக்கும் விளைவு உண்டு, சோம்பேறியாக இருக்கிறதுக்கு விளைவு உண்டு, அப்படின்னு புறக்கணிச்சு இருக்கிறதுக்கு விளைவு உண்டு, பின்மாட்டி போகிறதுக்கு என்ன உண்டு. எல்லாத்துக்கும் எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். நியூட்டன் லா, சயின்ஸ் தெரியும், ரைட்? அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாத்துக்கும் விளைவு உண்டு. நீ உண்மையாக நல்லா கவனிங்களேன், நீங்கள் இன்னும் வளர 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 வாஞ்சியாக இருக்க உங்களுக்கு ஆண்டவர் நிறைய ரெவலேஷன் கொடுப்பாரு. இல்லை அப்படியே இழுத்து மூடி குப்புறப்படுத்திக்கிட்டிங்கன்னா அதுக்கும் விளைவு உண்டு. பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, உதடுகளின் பேச்சோ வறுமையை மட்டும் தரும். உதடுகளின் பேச்சு வறுமையை மட்டும், தூக்கம் தரித்திரம். பக்கத்தில் பக்கம் சத்தமாக சொல்லுங்க, காது கேட்கட்டும். தரித்திரம். கண் விழித்திருக்கிறவன் ஆகாரத்தினால் திருப்தி ஆவான், சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை. பாருங்க, எல்லாத்துக்கும் விளைவு இருக்குது. தூக்கத்துக்கு விளைவு இருக்குது, பேச்சுக்கு விளைவு இருக்குது, உற்சாகத்துக்கு விளைவு இருக்குது, சுறுசுறுப்புக்கு விளைவு இருக்குது. எவ்ரி ஆக்ஷன் எல்லாத்துக்குமே பைபிளை உங்களுக்கு அள்ளி கொடுப்பேன் நான். ஆனால் நான் செய்திக்குள்ள நான் போக விரும்புகிறேன், கவனிங்க. ஆகையால் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, அது உங்களுடைய தீர்மானம். சில காரியங்களை நீங்கள் தீர்மானம் தூக்கி போட்டுட்டீங்க, கர்த்தரை விட்டுட்டீங்க, ஜெபம் கிடையாது, ஸ்தோத்திரம் கிடையாது, நன்றி கிடையாது, ஒரு தேங்க்ஸ் கிடையாது, ஆண்டருக்கும் கிடையாது, எவனுக்கும் கிடையாது. தேங்க்ஸ் யார் கிடையாது, தேவையில்லை. எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? இப்படி ஒரு விவாதம் வருது. எதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்? உங்கள் அம்மா அப்பா உனக்கு சோறு போட்டாங்களா, தேங்க்ஸ் சொன்னியா? அவனால் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? எங்கள் அம்மா அப்பாவுடைய கடமை தானே. இரு உனக்கு வருது, இரு உனக்கு வருது. எப்பொழுதும் நன்றி உள்ளவளாக இருங்க. இதை மறந்துட்டீங்கன்னா பெஜாரு. அதைத்தான் சொல்ல வர்றாரு. அப்போ மறந்துட்டேங்கிறாரு, மறந்துட்டா அதனுடைய விளைவு சொல்கிறார். சரி, இப்போ நான் என்னுடைய செய்தி, இப்போ இந்த செய்திக்கு வரேன். மறக்கிறதுக்கு காரணம் ஒன்று வேதனை, தோல்வி, பயம், பிரச்சனை. போன வாரம் அதான் சொன்னேன். இந்த வாரம் சொல்கிறேன் அபண்டன்ஸ். கொழுப்பு கண்ணை மறைச்சிச்சு. எதை மறைச்சிச்சு? கொழுப்பு கண்ணை மறைச்சிச்சு. இஸ்ரவேல் மக்களுடைய வீழ்ச்சிக்கு காரணம் கொழுப்பு. ஆண்டவர் நல்ல வானலாக ஆசு வச்சிருக்கும் பொழுது கர்த்தரை மறந்து பாகால்களையும் விக்கிரகத்தையும் தேடி போனாங்க. பயங்கரமான விளைவுகள், எதிரிகள் கையில் விற்று போட்டாங்க. அப்போ இந்த ரெண்டுமே மறக்கிறதுக்கான. இப்போ என்னுடைய என்ன செய்தினா, மறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் பாஸ்டர்? மறக்காமல் இருக்கணும்னா நமக்கு வெளிப்பாடு வேணும். என்ன வேணும்? ரெவலேஷன் வேணும். ஆண்டவரை குறித்து நீங்கள் எவ்வளவு வெளிப்பாடு இருக்கீங்களோ அவ்வளோ உங்களுக்கு தேவன் நீங்கள் மறக்கவே மாட்டீங்க, விடவே மாட்டீங்க. அல்லேலூயா. அதனால தான் தேவன் அங்கே வெளிப்பாடு கொடுக்குறார். இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க போகிறேன். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மத்தேயு 16:13. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். கவனிங்க, கிறிஸ்தவர்களாகிய உங்களை பார்த்து இன்னைக்கு கேட்கிறேன், சபை விசுவாசி உங்களை பார்த்து கேட்கிறேன். மக்கள் பொதுவாக இயேசு பற்றி என்ன சொல்றாங்க? அவர் சிலுவையில் மரித்தாரு.
இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாரு. 3.5 வருஷம் தான் பின்னால வந்த சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. மக்கள் பொதுவா என்ன பேசிக்கிறாங்க? பதில பாருங்க, அடுத்த வசனம். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். ஓ, அப்படி சொல்லிக்கிறாங்களா? ஏன் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், என்னை பத்தி என்ன பேசுறாங்க வெளியே? பாஸ்டர் காட்வின் அப்படின்னா மதுரவாயில் பாஸ்டர் காட்வின் அப்படி சரி, அப்படி பேசி டக்குனு கேமரா உங்க பக்கம் திரும்பி அடுத்த கேள்வி பாருங்க. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். அங்கதான் வெளிப்பாடு இருக்குது. நல்லா சொல்றீங்களா? இப்ப நான் உங்க ஒருத்த கையிலையும் மைக்கை கொடுத்து நீங்க இயேசுவை யாருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா உங்க வாயிலிருந்து ஸ்பான்டேனியஸா என்ன பதில் வருது, அது ரொம்ப மேட்டர். இப்போ மைக்கை போங்க ஒருத்தர் வாயில் என்ன கேட்டீங்க அப்படின்னாலே எங்க இல்லை உள்ள பதில் ரெடிமேடா இல்லை. கேட்குறாரு, நீங்க என்ன சொல்றீங்க? நல்ல கவனிங்க, இங்க தான் உங்க லைஃப் இருக்குது. அடுத்த வார்த்தை வாசிங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இப்ப சொல்லுங்க, தேவனை குறித்து உங்களுக்கு என்ன வெளிப்பாடு இருக்குதோ அப்பதான் உங்களை குறித்து என்ன வெளிப்பாடு உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. தேவனை உங்களுக்கு சரியா தெரிஞ்சாதான் உங்களை உங்களுக்கு சரியா தெரியும். தேவனை நீங்க சரியா பார்க்காட்டினா நீங்க யாரும் உங்களுக்கு தெரியாது. இப்ப இவன் தேவனத்தை அவர் கேட்கிற, என்னை பத்தி என்ன சொல்றாரு? அவரை பத்தி அவன் சொன்ன உடனே அவனை பத்தி சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பாருங்க, இங்க ஒரு சத்தியத்தை சொல்லுங்க. வெளிப்பாடு நல்ல கவனிங்க. நீங்களாகவே தேவனை அறிய முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. கிறிஸ்தவத்துக்கு வெளியே அதுதான் பெரிய கண்டுபிடிப்பு போயிட்டு இருக்குது. எம்ஐமலையில் போய் உட்காரலாமா, அந்த பனிப்பாறையில் போய் உட்கார்ந்து தேவனை அறிய முடியுமான்னு உட்கார்ந்துருக்கிறான். நீங்களாக தேவனை அறிய முடியாது. தேவன் எவனுக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனுக்கு தான் வெளிப்படுத்துவார். கையை தட்டு. அல்லேலூயா. ஆமென். ஏங்க, நான் ஒரு புத்தகத்தை படித்தேன் அன்னைக்கு, ஒரு 1500 பக்கம் நினைக்கிறேன். அந்த புத்தகத்தில் யோகானந்தா அப்படிதானம்மா, யோகானந்தா பிரம்மஹம்சா யோகானந்தா, நான் 200 பக்கம் படித்தேன். 200 பக்கம். அவர் இயேசுவை பற்றி பேசுகிறாரு, கிருஷ்ணாவை பற்றி பேசுகிறார், எல்லாமே பேசுகிறாரு. அப்படியே போயிட்டு இருக்குது. நான் சரி என்னதான் சொல்ல வர்றாரு அப்படின்னா, அவருக்கு இயேசு காட்சி கொடுத்துக்கிறாரு. அவருக்கு மேலே ஒருத்தர் இருக்கார் பாபாஜின்னு சொல்லி, அவர் இன்னும் உயிரோடு இருக்குன்னு சொல்கிறாங்க. 900 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் அது உயிரோடு இருக்கிறது யாரும் நிஜமாக இன்னும் அவரை பார்க்கல, ஆனால் காட்சி கொடுக்குறா அப்படிங்கிறோம். ஸோ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, தேவனை தேடுறாங்க, அறிய தேடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவன் இயேசு வர்றாரு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிருஷ்ணாவை போல கிறிஸ்துவ ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பாதையில் நாங்கள் இயேசுவை பார்த்தோம் அப்படி சொல்கிறாங்களே தவிர, அவங்க இயேசு தான் நான் தேடுற அந்த இடத்துக்கு வரல. ஏன்னா இவங்க கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தர் தன்னை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை. இயேசு சொல்றாரு, குமாரன் ஒருத்தனுக்கு தன்னை வெளிப்படுத்தினா ஒருத்தனை பிதாவை அறிய முடியாது. அல்லேலூயா. படிக்கல, பள்ளிக்கூடம் போகல, எந்த முன்ன பின்ன அறிவு இல்லை. ஆனால் நம்மை போல பாமர மக்களுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். பெரிய பெரிய ஞானிகள் தேடுறாங்க, சாஸ்திரங்களை படிக்கிறாங்க, புத்தகங்களை படிக்கிறாங்க. இங்க போய் இருந்தா, இப்படி இருந்தா, இந்த தவம் இருந்தா தேவனை அறியலாமான்னா அவங்க தேடுறாங்க. ஆனா அறிந்தாங்களான்னா அங்க பதில் இல்லை. ஏன்னா அவங்கள அறிய முடியாது. மனிதன் தேவனை கண்டுபிடிக்க முடியாது. தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. செல்ஃப் ரெவலேஷன் ஆஃப் காட். தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். இந்த பைபிள் தேவன் யார் தெரியுமா? தன்னை வெளிப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. மறைத்துக் கொள்கிற தேவன் அல்ல, வெளிப்படுத்துகிற தேவன். அப்போ இங்க அவனுக்கு ஒரு ரெவலேஷன். பிதா, பரலோகத்திற்கு என் பிதா உனக்கு இதை, கடைசி வார்த்தை 2 வார்த்தை வாசிங்களேன் லைன. பரலோகத்திற்கு என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்போ தேவனை குறித்து உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வருது பாருங்க, அது தேவன் உங்களுக்கு காட்டாம நீங்க சொல்ல முடியாது, சொன்னாலும் சரியா இருக்க முடியாது. இப்போ முந்தின வசனம் படிங்க. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமார். இந்த வார்த்தை இதுதான் பேதுரு இயேசுவை பார்த்து கிடைத்த வெளிப்பாடு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இப்போ இயேசுவை இவன் எப்படி பார்க்கறானோ,
தேவனை குறித்து என்ன வெளிப்பாடு இருக்குதோ அப்பொழுதுதான் தன்னை குறித்து வெளிப்பாடு இருக்கும். இப்போ பாருங்க, இவன் இயேசுவை பார்த்து சொல்றான், நீ தேவனுடைய குமாரன் சொல்றான். இப்போ நான் சொல்றேன், இது இயேசுவை பார்த்து அவன் சொன்ன வார்த்தை இல்லை. யாரை பார்த்து? அவன் யாருங்கிறத அவன் சொல்றான். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் சொல்லும் பொழுது நானும் யார் தான்? தேவனுடைய பிள்ளை. அதான் சொல்ல, நீங்க தேவனை எப்படி பார்க்குறீங்களோ அப்பதான் உங்களை சரியா பார்க்க முடியும். தேவனை கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களை கரெக்டாக பார்ப்பீங்க. தேவனை நீங்கள் தப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வேற மாதிரி பார்ப்பீங்க. அப்போ இவன் தேவனை பார்த்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது இவனை பற்றியே சொன்ன ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. நீ ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரன். இப்போ நான் உங்களை பார்த்து சொல்லணுமா? நீங்கள் ஒவ்வொருத்தர் யார் தெரியுமா? ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனும் குமாரத்தியுமா இருக்கிறீங்க. கையை தட்டு ஹல்லேலூயா. சன்ஸ் அண்ட் டாட்டர் ஆஃப் மோஸ்ட் ஹை காட். அதான் நம்முடைய ஐடென்டிட்டி. எப்படி வந்தது? நீங்கள் தேவனை சரியாக பார்த்தா உங்களை சரியா பார்ப்பீங்க. தேவனை குறித்து வெளிப்பாடு தான் நீங்க யாருன்னு தெரியும். தேவன் யாருன்னு சரியா புரிஞ்சீங்கன்னா நீங்க யாருங்கிற வெளிப்பாடு கிடைக்கும். அல்லேலூயா. கையை வச்சு சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அதுதான் என்னுடைய அடையாளம், அதான் என்னுடைய. கீழே ஒரு வசனம் போட்டுருக்குது, நீ பேதுருவா இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. வேகமா படிச்சுட்டு போறோம் இல்லையா? இப்போ சொல்ல பாருங்க, நீ யாரா இருக்கிற? பேதுருவா. அதற்கு அந்த வசனம் வந்திருக்க எங்க இருக்கு? மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன். 18ஆம் வசனம் போடுங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த வார்த்தை சொல்றேன் கேளுங்க. இங்க நீ பேதுருவா இருக்கிறனா, இவனுடைய ஒரிஜினல் பேர் வந்து சைமன். சைமன் அப்படின்னா நாணல். சொல்லுங்க, நாணல். நாணல்னா கோரப்புல். என்ன புல்? நம்ம ஊர்படி கோரப்புல். கோரப்புல் வந்து உயரமா வளரும், ஆனா என்ன கிடையாது, தேக்கு மரம் மாதிரி உறுதி கிடையாது. காத்தடிச்சா என்ன செய்யும்? ஆடும். இயேசுவை உயிர்த்ததுக்கு முன்னாடி வரைக்கும் பேதுரு எப்படி இருந்தான்? நாணல் மாதிரி இருந்தான். இந்த பக்கம் காத்தடிச்சா இந்த பக்கம் காத்தடிச்சா. ஆனா இப்போ அவனை பார்த்து சொல்றாரு, நீ யாரா இருக்கிற? பேதுரு. பேதுருன்னா பெட்ரா. பெட்ரான்னா ஒரு பெரிய மலையிலேருந்து உடைச்சி எடுத்த கல்லு. அல்லேலூயா. ஒரு பெரிய மலையிலேருந்து உடைச்சி எடுத்த கல்லு. அப்படின்னா நான் கவுன்சிலரு, கண்மலையாகிய கிறிஸ்து பெரிய பாறையா இருக்கிறாரு, என்னிலிருந்து உடைக்கப்பட்ட ஒரு கல்லு தான் நீ. கையை தட்டு அல்லேலூயா. நீ பேதுருவா இருக்கிறாய் இந்த கல்லின் மேல். அப்படின்னா ஏசு என்ன சொல்றாருன்னா, நீ உடைக்கப்பட்ட கல்லு, இப்ப நான் பாறையா நிக்கிறேன், இந்த கல்லின் மேல் என் சபையை. இயேசுவாகிய அவர் மேல பேதுருவை வச்சு, உடைத்த கல்லை வச்சு கற்பார். புத்தியுள்ள மனுஷன் தன் வீடு எங்க கட்டுறான்? கண்மலையின் மேல். கண்மலையின் மேல் உடைக்கப்பட்ட ஒரு கல்லா இருக்கிற பேதுரு, நீ பேதுருவா இருக்கிற, உடைஞ்ச கல்லா இருக்கிற, இந்த கல் எடுத்து கண்மலையாகிய என் மேல நான் கட்டுவேன், அந்த சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது. அடுத்தது இன்னொன்று சொல்றேன் எங்களுக்கு, அது முக்கியமான பாயிண்ட். நீ பேதுருவா இருக்கிற இந்த கல்லின் மேல்னா, நீ இப்ப சொன்ன பதியா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஐயா, இந்த வெளிப்பாட்டில் தான் நான் சபையை கட்டுறேங்கிறாரு. அல்லேலூயா. வெளிப்பாடு உள்ளவங்க மேலதான் ஆண்டவர் சபையை கட்டுவாரு. தேவனை குறித்து வெளிப்பாடு இல்லாத ஒரு மனிதனை வச்சு சபையை கட்ட முடியாது. இன்னைக்கு ஏன் சில சபையை கட்ட முடியல அப்படின்னா, அவங்களுக்கு முதல்ல தேவனை குறித்து வெளிப்பாடு இல்லை. நான் யாரு? நான் தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு ரகம், ஒரு கண்மலையிலிருந்து உடைக்கப்பட்ட கல். எல்லாமே என்னதான்? பாறை தான். ஏமா ஜல்லி இருக்குது, தாம்பரம் பக்கத்தில் கிரஷர்லேருந்து உடைச்சு கொண்டு வராங்க. அந்த ஜல்லி, அந்த பாறையில் உள்ள ஒரு துண்டு தான் என்னது? ஜல்லி. அப்படி தானே? அப்போ தேவன் சொல்றாரு, நான் கண்மலையா இருக்கிறேன், அதுலேருந்து உடை. அப்படின்னா நீங்கள் யார் தெரியுமா? தேவனிலிருந்து வந்த ஒரு துண்டு. கைத்தட்டுங்க. இப்போ இயேசுவை பற்றி அவன் சொல்றான், இவர் பாறையா இருக்கிறாரு, இயேசு வந்து கண்மலையா இருக்கிறாரு. அப்போ வந்து நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து அப்படின்னா, நீ தேவனிலிருந்து வந்த ஒரு தேவனா இருக்கிறீர். இப்போ நானும் எப்படி இருக்கிறேன்னா, இயேசு எனக்கு மூத்த அண்ணன், நான் இளைய பையன். அப்போ இயேசு எனக்கு சகோதரன் இருக்கிறா, நான் தேவனுடைய குடும்பத்தில் ஒருவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. தேவனும் நானும் ஒரே ரகம். நான் தேவனுக்குள் இருந்தவன், தேவனிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டவன். அதான் ஏசாயா சொல்றாரு, நீங்க வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும்
நீங்க தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் மறக்காத அப்படிங்கிறாரு. அப்ப எல்லாருமே எங்கிருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னா, தேவனிலிருந்து துண்டு துண்டாக ஜல்லி ஜல்லியாக உலகம் ஃபுல்லா பிறவி கொடுக்கிறோம். இப்ப மறுபடியும் தேவனுக்குள்ள திரும்பும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. கையை வச்சு நான் தேவனுடைய பிள்ளை. தேவனை நீங்க அப்பாவா பார்த்தா தான் உங்களை தேவனுடைய பிள்ளையா பார்ப்பீங்க. அதாவது தேவனை நீங்க பழைய ஏற்பாட்டில் உள்ளவங்கெல்லாம் தேவனை கோபக்கார கடவுளாக தண்டிக்கிற கடவுளாக பார்த்தாங்க, அவர் எஜமானா பார்த்தாங்க. அதனால தான் பைபிள் ஃபுல்லாக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவர்களுக்கு பெயர் தாசன். என்னுடைய அவன் அடிமையாக இருக்கிறான், என் வேலைக்காரன், என் தாசன் ஆகிய மோசே. யாருமே என் பிள்ளைன்னு ஆண்டவரும் சொல்லல, அவனும் ஒரு நாள் ஒருத்தனும் தேவனை பார்த்து அப்பான்னு சொல்லவே இல்லை. என் தாசன் ஆகிய தாவீதை கண்டுபிடித்தேன். தாசர்கள் எஜமான் தாசன், எஜமான் தாசன், வேலைக்காரன் எஜமான், முதலாளி எஜமான். இப்படிதான் தேவனை நீங்க முதலாளியா பார்த்தா நீங்க உங்களை வேலைக்காரன் தான் பார்ப்பீங்க. தேவன் அப்பாவை பார்த்தீங்கன்னா உங்களை பிள்ளையா பார்ப்பீங்க. கையை தட்டு, கையை தட்டு. அல்லேலூயா. அப்ப தேவனை குறித்து உங்களுக்கு தெளிவான வெளிப்பாடு. அப்ப தேவன் எனக்கு யாரா இருக்கிறார்? எனக்கு தகப்பனா இருக்கிறார். யாரா இருக்கிறார்? எபேசியர் 1:3 எடுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஓகே. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. நீங்க எங்க இருந்து வந்தீங்க சொல்றேன். முதல்ல தேவனை குறித்து உங்களுக்கு வெளிப்பாடு இருந்தா தான் உங்களுக்கு குறித்து வெளிப்பாடு இருக்கும். இப்போ நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க பாருங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். நல்லா கவனிங்க. இப்பதான் நம்முடைய சபையினுடைய இறையியல் நான் பேசுறேன். பாவம் உங்களுடைய துவக்கம் கிடையாது, தேவன் உங்களுடைய துவக்கம். அல்லேலூயா. எங்க இருந்துக்கிறீங்க? உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள்ள நீங்க புத்திர சுவிகாரர் ஆகும்படி முன் குறிக்கப்பட்டிருக்கிறீங்க. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீங்க பிள்ளையா இருக்க வேண்டும் என்பதுதான் உங்களை குறித்து ஆதி நோக்கம். அல்லேலூயா. உலகத்தை ஆதாம படைக்கிறதுக்கு முன்னாடியே திரித்துவ தேவன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவங்க 3 பேரும் குடும்பமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அம்மா அப்பா பிள்ளை 3 பேர் திருத்துவ. நல்ல கவனிங்க. தேவன் நம்ம கிறிஸ்தவ நம்பர் காட் இஸ் ஒன். தேவன் ஒன்றான மெய்தேவன். ஒன்றான மெய்தேவன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றான தேவன் சொன்ன உடனே அவர் ஒரு தனி நபர் கிடையாது, அவர் ஒன்றான. சொல்லுங்க, ஒன்றான. 3 பேர் ஒன்றான. கணவன் மனைவி 2 பேர் ஒன்றான. அதுக்கு பேர் தான் மேரேஜ். 2 பேர் இல்லைன்னா அது மேரேஜுங்கிற பேரே கிடையாது. அப்போ ஒன்றான. நல்லா கவனிங்க. தேவன் ஒரு நபராக தான் இருக்கிறார்னா அவர் லீகல் காடாக இருப்பார். அவர் உறவின் தேவனாக இருக்க மாட்டார். தேவன் 3 பேராக இருக்கிறனால தான் தேவன் உறவின் தேவனாக இருக்கிறார். 2 பேர் இருந்தால் தாங்க லவ்வே பண்ண முடியும். ஒரு நபர் இப்போ பாருங்களேன், நான் தான் கடவுள், எனக்கு என் கூட எனக்கு கூட ஒரு பரிசுத்த ஆவியானவரோ குமாரனோ இல்லாமல் இருக்கும் பொழுது நான் பிதா மட்டும்தான் கடவுள் அப்படின்னா என்னை நான் எப்படி இருப்பேன்னா ரொம்ப விரக்தியாக முகம் சுருங்கி போய் கடுப்பாக இருப்பேன். ஸோ எனக்கு உறவுனா என்னன்னே தெரியாது. கடவுள் உறவுக்கு அப்பால் பட்டவர் அப்படின்னு இஸ்லாமிக சொல்கிறாங்க. அவங்க அதை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஆனால் உறவு இல்லாத ஒரு தேவன் மனிதனுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? அப்போ தேவன் முதலாவது அவர் திரித்துவமாக இருக்கிறனால தான் அவர் உறவின் தேவனாக இருக்கிறார். உறவை கொண்டாடுகிற தேவனாக இருக்கிறார். அந்த உறவுக்காகத்தான் நம்ம படைச்சிருக்கிறார். அப்போ தேவன் முதலாவது ஒன்றான மெய் தேவன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவினவர் உலகங்களை உருவாக்குவதற்கு முன்பதாக 3 பேரும் கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க. அவங்க உறவு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அந்த உறவை கொண்டாடிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொல்லிக்கிறாங்க, அவங்க பேசிக்கிறாங்க, அவங்க நினைச்சாங்க, அவங்க முன்குறிச்சாங்க, நாம நிறைய புத்திரர்களை குமாரர்களையும்
குமாரத்திகளையும் நமக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவங்க பேசிக்கிட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் உலக தோற்றத்துக்கு முன்பு. அதனால தான் ஆதியாகமம் 1:1 முன்னாடி எபேசியர் 1:3 இருக்குது. ஆதியாகமம் 1:1 என்ன போட்டிருக்குது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைச்சார். அப்புறம் 1ஆம் அதிகாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மனுஷனை படைச்சார். ஆனால் இந்த ஆதியாகம் 1க்கு முன்னாடி எபேசியர் 1 இருக்குன்னா என்ன இருக்குன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மளை முன்குறிச்சுக்கிறாரு. அப்போ தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டிப்பதுக்கு முன்பதாகவே அவங்க 3 பேர் உட்கார்ந்து கலந்து பேசிக்கிறாங்க. நாம மனுஷனை உண்டாக்குவோமாக, நம்முடைய சாயல்ல உண்டாக்குவோமாக, நம்முடைய ரகத்தில் உண்டாக்குவோமாக. நல்ல கவனிங்க, மற்றதெல்லாம் வேற ரகம். மிருகம் அது வேற ரகம், பறவைகள் வேற ரகம், மரஞ்செடி வேற ரகம். இதெல்லாம் எந்த ரகமாக இருந்தாலும் அது அதோடு இணைஞ்சிக்கும். மிருகத்தோடு இணைஞ்சிக்கும், பறவைகள் பறவைகளோடு இணையும். ஆனால் மனிதனை மட்டும் தன்னுடைய ரகத்தில் படைச்ச காரணம்னா, நான் அவனோடு இணைய வேண்டும். அல்லேலூயா. அவனுக்குள்ள வாசம் பண்ண வேண்டும், அவன் என்கிட்ட வந்து சேர்ற அளவுக்கு நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தம்முடைய சாயல ரூபத்தில் உண்டாக்குவோமாக. நாமளை முதல்ல ஆண்டு சிருஷ்டித்த நோக்கமே நாம் பிள்ளைகளாக இருக்கும்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். கையை தட்டிக்கத்தை மகிமைப்படுத்துங்க. நான் சிம்பிளாக சொல்லணும், ஒரே வார்த்தை, ஆதி நோக்கம் பிள்ளைகளாக இருப்பது. சொல்லுங்க, ஆதி நோக்கம் பிள்ளைகளாக இருப்பது. குமாரர்களும் குமாரத்தி. அதனால தான் பைபிள் கடைசியில் நான் அவர்கள் பிதாவாக இருப்பேன், அவர்கள் என்னுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாக இருப்பார்கள். இதுதான் எட்டர்னல் பர்பஸ். நல்லா கவனிங்க. உலகம் உண்டாகலை, மனிதன் பாவம் செய்யலை, பாவத்தில் விழலை, இயேசு வரல, சிலுவையில் மரிக்கலை, மீட்பின் திட்டமே வரல. மீட்பின் நோக்கத்திற்கு முன்பதாக ஆதி நோக்கம் என்ன? குமாரரும் குமாரத்திலுமாக இருக்க வேண்டும், புத்திர சுவிகாரர்களாக இருக்க வேண்டும். நம்மை குறித்து தேவனுடைய அனாதி நோக்கம் நம்முடைய குடும்பம். சொல்லுங்க, தேவனுடைய குடும்பம் தான் அவருடைய ஆதி நோக்கம். அதனால தான் குடும்பத்துக்கு எதிரான எதுவுமே தேவனுடைய நோக்கமே கிடையாது. குடும்பம் இல்லாத எதுவும் தேவன் கிடையாது. குடும்பம் இல்லாத ஒன்றையுமே தேவன் அவருடைய ராஜ்யமாகவோ அவருடைய ரகமாகவோ பார்க்க மாட்டார். தேவன் குடும்பமாக இருக்கிறார், நீங்களுடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். அல்லேலூயா. நான் முதல்ல ஒரு பாயிண்டை பதிவு பண்ண விரும்புகிறேன். தேவனுடைய ஆதி நோக்கம் என்ன? சொல்லுங்க பதில். தேவனுடைய ஆதி நோக்கம் என்ன? குடும்பம். சொல்லுங்க, குடும்பம். பிள்ளைகளாக இருப்பது, அவர் அப்பாவாக இருப்பது, நாம் பிள்ளைகளாக இருப்பது. இதுதான் தேவனை முதல் அறிய வேண்டிய நாம சத்தியம் என்ன அப்படின்னா இதுதான். ஏன் அப்படின்னா இன்றைய கிறிஸ்தவ என்ன நம்பிட்டு இருக்குன்னா, தேவனுடைய நோக்கமே நாம் பாவத்தில் விழுந்துட்டோம், நம்மளை காப்பாற்றுறது தான் அவருடைய நோக்கம் நினைக்கிறோம். காப்பாற்றுறது நோக்கம் ரெண்டாவது நோக்கம். ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள நோக்கம் என்னது? பிள்ளைகளாக இருப்பது, குடும்பமாக இருப்பது. இந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதை தீர்க்கிறதுக்கு தான் மீட்பின் நோக்கம் வந்துச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி என்ன நோக்கம்னா, நீங்கள் அவருடைய குடும்பத்தில் பிள்ளைகளாக இருப்பதுதான் தேவனுடைய நோக்கம். சரி, நான் இப்போ கேள்வி கேட்குற மாதிரி சொல்லுங்க, தேவனுடைய ஆதி நோக்கம் என்ன? வாயை திறந்து குடும்பம்னு சொல்லுங்க. பதிலும் சொல்லி கொடுத்து சொல்லட்டுமா, கேட்கட்டுமா? குடும்பம் சொல்லுங்க. தேவனுடைய ஆதி நோக்கம் என்ன? இதுக்கு ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, இது இந்த குளோபல் பைபிள் காலேஜில் பதிலை கொடுத்துட்டு மண்டையில் முதல்ல பதிவு பண்ணிடுங்க. மிஷன் ஏஜி சபை கற்றுக் கொடுக்கிற தேவன் குடும்பமாக இருக்கிறார். தேவனுடைய ஆதி நோக்கம் என்னது? குடும்பம். அந்த குடும்பத்தில் நீங்களாலும் யாரா இருக்கணும்? பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. இது முதல்ல தெளிவாக இருக்குதா? சரி, இப்போ இதுலேருந்து ரெண்டாவது பாயிண்ட் மட்டும் போயிட்டு நீங்கள் முடிச்சிடுறேன். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இப்படி குடும்பம் தான் தேவனுடைய ஒரே கனவு, ஒரே ஆசை. நீங்கள் எல்லாருடைய பிள்ளையார். இப்போ பாருங்களேன், தாத்தா பாட்டிங்க, அம்மா அப்பா, பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி பேர பிள்ளைங்கள்லாம் போனவுடனே அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும். அவங்கெல்லாம் அங்கங்கே ஊரில் வேலை பார்ப்பாங்க, விளையாட வைப்பாங்க. அவங்கெல்லாம் டிசம்பரில் கிறிஸ்மஸுக்கு எல்லாம் வரும்போது எல்லாம் இருந்தாங்க. எல்லாம் வரும், என்ன வரும், என்ன வரும், எல்லாம் குடும்பமாக கூடி வரும். அந்த தாத்தா பாட்டிக்கு பெரிய மகிழ்ச்சி. மகன் பிள்ளை, மகா பிள்ளை, சித்தப்பா மக்க, பெரியப்பா மக்க எல்லாம் வந்து குடும்பம் இருக்கும்போது அது ஆனந்த மகிழ்ச்சி. ஒரு வயதானவங்களுக்கு தன்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் கூடி அவங்கெல்லாம் கொண்டாடுறது மகிழ்ச்சினா, தகப்பன் எப்படிப்பட்ட மகிழ்ச்சி இருப்பார். நாம் படைச்ச எல்லாரும் வந்து குடும்பம், அதாங்க பரலோக குடும்பம். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய ஆசையே, தேவனுடைய ஆதி நோக்கம். அந்த நோக்கம், ஒரே நோக்கம், குடும்பம். சொல்லுங்க எல்லாரும், குடும்பம். இப்போ இந்த குடும்பத்தை அதனால தான் எபேசியர் பாருங்க, இந்த 1லிருந்து 6 வரைக்கும் ஆதி நோக்கம். 7வது வசனம் தான்
மீட்பின் நோக்கம் வருது பாருங்க. 7ஆம் வசனம் போடுங்க. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி, இல்லம்மா, எபேசியர் 1:7. பாவமன்னிப்பாக மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்போ முதல் 6 வசனத்துல பாவம் மீட்புங்கிற வார்த்தையே வரல. முதல் 6 வசனத்துல தேவனுடைய ஆதி நோக்கம், முதல் நோக்கம். இங்க 2வது நோக்கம் வருது. நல்ல கவனிங்க. நல்ல குடும்பம், நல்ல கொண்டாட்டமாய் தேவன் நோக்கத்தோடு இந்த உலகத்தை படைச்சிருக்கும் பொழுது, படைச்ச பிறகு மனிதன் ஏவாள் இந்த பொய்யை நம்பி பழத்தை சாப்பிட்டதுனால வீழ்ச்சி வந்துச்சு. இந்த வீழ்ச்சி வந்ததுனால இப்போ தேவன் ஆதி நோக்கத்தில் இருந்தவர் 2வது நோக்கம் வைக்கிறாரு. ஓ, நான் குடும்பமாக இருக்கிற நோக்கம், ஆனால் மனுஷன் பாவத்தில் விழுந்துட்டான். இப்போ நான் அவங்க என்ன செய்ய போகிறேன், பாவத்திலேருந்து காப்பாற்ற போகிறேன்னு சொல்லி மீட்பின் நோக்கத்துக்கு வர்றாரு. மீட்பின் நோக்கத்துக்கு வந்தாலும் அவனை மீட்டு திரும்ப எங்கே கொண்டு போகணும்? எங்கே கொண்டு போகணும்? ஆதி நோக்கத்துக்கு கொண்டு போகணும். குடும்பத்தில் கொண்டு போய், அப்போ உங்கள் குடும்பம் நினச்சி ஆரம்பித்த அந்த உறவில் இடையில ஒரு வீழ்ச்சி வந்த பிறகு அந்த வீழ்ச்சியை மீட்பின் திட்டமாக மாற்றி அவனுக்காக இயேசு வந்து சிலுவையில் மரித்து அவனை மறுபடியும் பிதா, என்னை நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்க, என்னை இல்லாமல் ஒருவனும் அப்பா அப்பாட்ட நீ பிள்ளையா வரணுங்கிறதுக்கு தான்டா நான் மீட்பின் திட்டமாக வந்தேன். ஆதி நோக்கத்துக்கு எடுத்து கொண்டு வருவதற்கு தான் மீட்பின் நோக்கம் வந்துச்சு. அல்லேலூயா. அப்போ இயேசு வந்ததே வெறும் சிலுவைக்கு பாவத்தை மன்னிக்கத்தான் வந்தார். நீ பரலோகத்துக்கு போகணும், பாவத்தை மன்னிக்கணும், இது மீட்பின் நோக்கம். ஆனால் இதனுடைய மீட்பின் நோக்கம் எங்கே கொண்டு போகணும்? என்னை ஆதி நோக்கமாகிய அவருடைய குடும்பத்துக்கு பிள்ளையாய் கொண்டு போய் சேர்க்கணும். அல்லேலூயா. இந்த நோக்கத்துக்காகத்தான் மீட்பின் நோக்கமே வந்துச்சு. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆதி நோக்கம் குடும்பம். அப்புறம் பாவத்தில் விழுந்தனால மீட்பின் நோக்கம் என்ன வந்தது? மீட்பின் நோக்கம். மீட்பின் நோக்கம் என்ன? என்னை பாவத்திலிருந்து மீட்டு மறுபடியும் எங்கே கொண்டு சேர்க்கணும்? ஆதி நோக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ நான் கரெக்டாக சொல்லிட்டீங்க, கை தட்டுங்க. அல்லேலூயா. கேள்வி கேட்டு முடிக்கிறேன். ஆதி நோக்கம் என்ன? குடும்பம். குடும்பம். நாமெல்லாம் பிள்ளைகளாக அப்படி குடும்பம். இப்போ அந்த ஆதி நோக்கத்திலிருந்து மனுஷன் விழுந்துட்டான், கீழே விழுந்துட்டான், வீழ்ச்சி அடைஞ்சான். வீழ்ச்சி அடைந்த பிறகு தேவன் என்ன நோக்கத்தை வராரு? மீட்பின் நோக்கம். மீட்பின் நோக்கம் எதற்கு? பாவத்திலிருந்து தூக்கி விட்டு அந்த நோக்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதனால தான் புத்திர சுவிகாரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். நீங்க பிள்ளைகளா வரணும். ஏதோ பாவம் மன்னிக்கப்பட்டு எப்படியோ வந்து கம்பெனியில் வந்து சேருங்கிறதுக்கு இல்லை. அவருடைய குடும்பத்தில் பிள்ளையா சுவிகாரராக வேண்டும். அவருடைய வாரிசா நீ மாறணும். அவருடைய குடும்பத்தில் உரிமை பிள்ளையா நீ மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். அல்லேலூயா. திருத்துவ குடும்ப நோக்கத்திலே பாவம் வந்ததினாலே மீட்பின் நோக்கம் வந்தது. நீங்க எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா, உறவுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? உறவுக்காக. ஆண்டவர் உறவின் தேவன். நம்மை உறவுக்காக அவர் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம உறவுக்காக, உறவுனா இன்டிமசி, நெருக்கமான உறவுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரோடு நீங்க ஒவ்வொருத்தரும் பர்சனலா நெருக்கமான உறவில் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பூசாரி தேவையில்லை, ஒரு பாஸ்டர் தேவையில்லை, ஒரு ஆசாரியன் தேவையில்லை. நீங்கள் தேவனோடு தனிப்பட்ட விதத்தில் நெருக்கமான உறவுக்கு வர வேண்டும். ஆமே சொல்லுங்க. அதுதான் தேவனின் நோக்கம். இந்த உறவில் தான் ஆதாமும் ஏவாளும் இருந்தாங்க. பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவன். ஆனால் அன்னைக்கு பாவம் செஞ்சனால அவன் தேவனை பார்க்க பயந்தான், தேவனை குறித்து பொய்யை நம்பி இருக்கிறான். அப்போ என்ன நடந்ததுன்னா, அந்த வீழ்ச்சி வந்ததுனால தேவன் மீட்பின் நோக்கத்தை கொண்டு வந்து அந்த ஆதி நோக்கத்துக்கு மனிதனை ரெஸ்டோர் பண்ணுறார். அப்போ இப்படி யோசிக்கலாமா? உங்களுடைய துவக்கம் பாவம் அல்ல, உங்கள் துவக்கம் திருத்துவம். அல்லேலூயா. சன் தான் உங்களுடைய துவக்கம். நீங்கள் பிள்ளைகளாக இருப்பதுதான் உங்களுடைய நோக்கம். பாவம் உங்களுடைய நோக்கம் கிடையாது, திட்டம் கிடையாது. அது இடையில வந்தது, அது சரி செய்யப்பட்டது. அல்லேலூயா. இப்போ என்ன நடந்ததுன்னா, ஆதாம் பாவம் செய்த பொழுது தேவனை குறித்ததான கண்ணோட்டம் மாறிவிட்டது. என்ன மாறிவிட்டது? கண்ணோட்டம் மாறிச்சு. தேவனை முதல்ல கண்ணாடி இல்லாமல் அப்பா பிதாவன்னு சொல்லி அப்படியே சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்த அவன் கண்ணில் பிசாசிவன் தப்பு செஞ்சவனை எதை கொண்டு மாட்டிட்டான்? ஏற்கனவே இங்கே நான் என்னுடைய பையன் ஜோசப் வந்து ஒரு தடவை மெசேஜ் கொடுக்கும்போது பசங்களை வர வச்சு
கூலிங் கிளாஸ் கண்ணாடி மாட்டினேன், ஞாபகம் இருக்கா? கூலிங் கண்ணாடி மாட்டினேன். நான் மனிதன் பாவம் செய்த பொழுது தேவனை குறித்த லென்ஸு, தேவனை குறித்து கண்ணோட்டம் மாறிவிட்டது. அப்பாவா பார்த்த ஆதாம் இப்போ தேவனை எப்படி பார்க்குறான்? பாவம் செஞ்ச உடனே எப்படி பார்க்குறான்? தண்டிக்கிற கடவுளாக, கோபக்கார கடவுளாக, நீதிபதியாக பார்க்குறான். ஆனால் அவன் எப்படி பார்த்தான்? ஆனால் தேவன் அவனை எப்படி பார்த்தாரு? பிள்ளையை தான் பார்க்குறாரு. தேவனுடைய கண்ணோட்டம் மாறல, அவனுடைய கண்ணோட்டம் மாறிடுச்சு. ஆகையால் இப்போ அவன் ஏன்னா சாத்தனுடைய பொய்யை நம்பி கர்த்தர் உனக்கு நன்மையை மறைத்து விட்டார், தேவன் உன்னைய நீ அவரை போல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான்னு சொல்லி பொய் சொல்லி அதை நம்ப வைத்து அதை மீற வைத்ததுனால இப்பொழுது பாவம் கலந்து விட்டதுனால இவன் இப்போ தேவனை தண்டிக்கிற கடவுளாக பார்க்குறான். இப்போ இவனை என்ன சொன்னாலும் அவனுக்கு புரியலை. ஆகையால் அவன் போட்டிருக்கிற கண்ணாடி வழியாக அவனுக்கு பதில் கொடுக்கும்படியாக தேவன் தன்னுடைய செயலை மாத்துறாரு. அவனுக்கு குற்ற உணர்வு, அவனுக்கு பெருமூச்சு, நான் பாவம் செஞ்சுட்டேன், பயந்து ஒளிந்து, இந்த வார்த்தையெல்லாம் இப்போ தான் வருது, வீழ்ச்சிக்கு அப்புறம் தான் வருது. அவன் ஒளிஞ்சிருக்கிற அவனை, பயந்துருக்கிற அவனை அவன்கிட்ட போயிட்டு நீ ஏன் இப்படி பயப்படுன்னு சொல்லி ஓங்கி அடிக்கலை. அவன் பயப்படுறனால அவன் பயத்தை சாந்தப்படுத்த அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்குறாரு. அந்த ரத்தத்தை பார்த்த உடனே எனக்காக ஒரு ஆடு சிந்தப்படும் சொல்லி இவனுடைய குற்ற மனசாட்சி சாந்தப்படுத்தப்படுது. அப்பாட்ட வருவதற்கு கொஞ்சம் தைரியம் வருது. அதனால தான் பழைய ஏற்பாடு முழுவதும் பலி முறைகளை தேவன் ஏற்படுத்தினார். இது தேவனுடைய டிமாண்டு கிடையாது, இது மனிதனுடைய டிமாண்டு. அவன் கண்ணோட்டம் அப்படி இருக்கனால அவன் கண்ணோட்டத்துக்கு ஏற்றபடி கர்த்தர் அங்கே காரியங்களை செஞ்சு அவனை புரிய வைக்கிறார். பழைய ஏற்பாடு முழுவதும் தான் சொல்றார். தேவன் மாறவில்லை, ஆதாமுடைய கண்ணோட்டம் மாறிவிட்டது, தேவனை தண்டிக்கிற கடவுளாக. ஸோ இந்த வீழ்ச்சியில் இருந்த அவனை சரிப்படுத்த தான் இந்த தொடர்ந்து அவனை பல விதங்களிலும் அவனை இணங்க வைக்கிறார், புரிய வைக்கிறார். நான் அவனை தண்டிக்கிற கடவுள் இல்லடா, நான் உனக்கு அப்பா அப்பான்னு புரிய வைக்கிறாரு. புரியாமல் இருக்கிறான். இதை சரி செய்யத்தான் இயேசு கிறிஸ்து மனித அவதாரமாக வந்தார். அல்லேலூயா. தேவன் மனிதனை காரணம் மனுஷன் கடவுளை எப்படி பார்க்குறாங்கிறத புரியறதுக்கு தான் தேவன் மனிதனாகவே உள்ளே வந்துட்டார். ஆதாமுடைய சரீரத்துக்குள்ளே இங்கே இருந்து தேவனை பார்க்குறாரு, இங்கே மனிதனை கண்ணோட்டத்தை பார்க்குறாரு. ஓஹோ, இப்படி தான் எல்லாரும் உங்களை பார்க்குறாங்கங்கிறத அவர் கண்டுபிடிச்சி அவர் அப்படி மனிதன் இப்போ பாருங்க, தேவனை மனிதன் எப்படி பார்க்குறாங்கிறதுக்காக மனிதனாக வந்தார். அடுத்தது தேவன் மனிதனை எப்படி பார்க்குறாருங்கிறதுக்காக அவர் மனிதனாக மனிதன்கிட்ட சொல்கிறார், டேய் அவர் உனக்கு தண்டிக்கிற கடவுள், அவர் உனக்கு அப்பாவா. அதனால தான் இயேசு அவருடைய பிரசங்கத்தில் 170 தடவை அப்பா பிதாவை அறிமுகப்படுத்துறார். கையை தட்டுங்க. பரமண்டலங்கள் பிதாவே. இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் ஆதாமின் கடவுளை பார்க்குறீங்களா, இயேசுவின் அப்பாவை பார்க்குறீங்களா? இந்த மிஷன் ஏஜ் சபைக்கு வெளியே இருக்கிற எல்லா கிறிஸ்தவ சபைகளிலும் தேவனை ஆதாமின் கடவுளா பார்க்குறாங்க. ஆனால் தேவன் உங்களுக்கு ஆதாமின் கடவுள் அல்ல, தேவன் உங்களுக்கு இயேசுவின் அப்பாவாக இருக்கிறார். அதுதான் நிஜம். நீங்கள் இயேசுவின் தகப்பனாக நீங்கள் இயேசு பிதாவை அறிந்தது போல நீங்கள் அவரை அறிவது தான் நித்திய ஜீவன். அல்லேலூயா. நித்திய ஜீவன். வாசிங்க 1 யோவான் 5:14. டைம் இல்லை. 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 20ஆம் வசனம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எண்ணப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். 4ஆம் அதிகாரம் 16. 1 யோவான் 4:16 வாசிங்க. இந்த வசனம் இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் முன்னாலே அன்பாகத்தான் இருக்கிறார், இன்னைக்கு அன்பாகத்தான், என்றைக்குமே அப்படிதான், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் நீங்க தேவனை யாரா பார்க்குறீங்க? ஆதாமின் கடவுளா பார்க்குறீங்களா, இயேசுவின் அப்பாவா பார்க்குறீங்களா? இங்கே தான் தெளிவு. இங்கே நீ இயேசுவின் அப்பாவை பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் பாஸ்.
நீங்கள் சரியான கடவுள் வந்துட்டீங்க அர்த்தம். நீங்கள் இன்னும் ஆதாமின் கடவுளாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆதாமை போல தான் பயந்து பயந்து வாழணும். இயேசுவின் அப்பாவை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. எனக்கு அப்பாவை தெரியும், எனக்கு அப்பாவை தெரியும், எனக்கு எப்போ ஜெபம் பண்ண அவனுக்கு செவி கொடுக்க என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதான் இப்போ இயேசு சொல்கிறாரு, இயேசு பிதாவை பார்த்தது போல நீங்கள் இயேசுவை தேவனை பார்ப்பதுதான் சரியான கண்ணோட்டம். ஆதாம் போட்ட கண்ணாடியை கலட்டி இயேசுவை பார்க்கணும்னா தேவனை சரியாக பார்த்தா தான் உங்களை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? சரியாக பார்ப்பீங்க. உங்களை சரியாக பார்த்தா தான் மனைவியை பிள்ளைங்களை சரியாக பார்ப்பீங்க. நம்முடைய கண்ணோட்டம் மாறுவது தான் இங்கே தேவை. ஆகிய கர்த்தர் உங்களுக்கு அந்த உதவி செய்வார். எல்லா கண்களையும் படி ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. எனக்கு நீ தகப்பனாக இருக்கிறேன். ஒரு நல்ல வார்த்தை. ஆண்டவர் அப்பான்னு கூப்பிடுறது போல் இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு தெளிவு, ஒரு புரிதல் வேறு எதுவும் இருக்க முடியாது. கண்களை மூடி ஆண்டவர் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறா. நீங்கள் பிள்ளையாக இருக்கணுங்க தான் தேவனுடைய நோக்கமே தவிர நீங்கள் ஒரு அடிமையாக, வேலைக்காரனா, பிச்சைக்காரனா, நீ ஒரு அனாதையாக இருப்பது தேவ நோக்கம் அல்ல. நீ அவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீர் அவருடைய தகப்பனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. என் வாழ்க்கையில் தேவனை தகப்பனாய் பார்க்கிற ஒரு சபைக்கு கொண்டு வந்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரை தண்டிக்கிற கடவுளாக அல்ல, ஆதாமின் கடவுளாக அல்ல, இயேசுவின் தகப்பனாக அப்பாவாக நாங்கள் பார்ப்பது எவ்வளோ பெரிய ஒரு வெளிச்சம் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பான தேவ், அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தே அறியாமல் அலைந்தே என்னே தேடி வந்தீ. ஓ, எங்கோ நான் வாழ்ந்தே அறியாமல் அலைந்தே என்னே தேடி வந்தீ. ஓ, நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. என்னை நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டே. அப்பா நன்றி, உமக்கு நன்றி, அப்பா நன்றி, உமக்கு நன்றி, எங்கள் அப்பா அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அவரை அப்பாவாக பார்ப்பது சரியான கண்ணோட்டம். தேவனை தகப்பனாய் பார்ப்பது தான் நித்திய ஜீவன். கைகளை வைத்து ஆண்டவரை, இனிய வாயை திறந்து ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அப்பான்னு மனதார கூப்பிடுற ஆண்டவரே. அப்பா, எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் அப்பாவாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கண்ணோட்டத்தை இயேசு எங்களுக்கு தந்தபடியால் நன்றி ஆண்டவரே.